Hi students, welcome to KC Botany. நம்ம இதோட 12th Botany அதாவது Pure Science Botany ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எந்த இயரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் வேறு வேறு கொஸ்டின் தான் கொடுப்பாங்க சரிங்களா. அதனால் இது ஒரு மாடலாக யூஸ் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு சில மாடல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரிவிஷனுக்கு படிக்கிறப்ப பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறத நினச்சி படிங்க. ஒரு சில கொஷின் புதிய கொஷின்ஸ் இருக்கும். அதை வந்து படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே படித்தது நல்லா ரிவிஷன் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பியூர் சயின்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து பியூர் சயின்ஸுக்கு தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணும்போது யூடியூப்பில் கூடவே கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி செக் பண்ணுங்கள். நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இருமுடி வித்தாக்கம், மண்டலத்தை மறு ஆய்வு செய்த அறிஞர்கள், டாட்டா பிழை, நியூக்ளியோடைடு தொடர்வரிசையின் முனை மற்றும் உள்ளாக அமைந்த பாஸ்மோட் டைஎஸ்டர் பிணைப்பை துண்டிக்க என்ன நொதிகளை பயன்படுத்துவாய், சைப்ரிடு, ட்ரோஃபோஃபைட். ஸோ இது வந்து நியூ கொஷினு. விதை சேமித்தல், வேம்பின் முக்கியத்துவம், 9th லெசனில் இந்த கொஷின் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்துருக்கலாம். எந்த பழத்தில் பொட்டாசியம் இருக்கும், பசுமையில் வாயுக்களோட சார்பு பங்களிப்பு, இது வந்து 8th லெசனில் நீங்கள் பார்க்கலாம். அந்த வட்டம் போட்டிருக்கும். அதுக்கடுத்து பல்வேறு நிலை, மெண்டல் பெருக்குச்சோதைக்கு வெற்றிக்கான காரணம், சட்டன் போவரி கோட்பாட்டின் சிறப்பம்சம், உயிர் வழி திருத்தம், வெப்ப அடுக்கமைவு, மண் வளத்தை மேம்படுத்தல், நுண்ணுயிர் உட்செலுத்தி எவ்வாறு பயன்படுகிறது, ஒருவர் தினமும் ஒரு கோப்பை காப்பி அருந்துவது அவருடைய ஆரோக்கியத்திற்கு உதவும், இது சரியென்றால் நன்மை வரிசைப்படுத்து, விளிம்பு விளைவு, டிஏ பிளாஸ்மிட். மோஸ்ட்லி நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதலாம். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். நுண்ணுயிர்த்திரோகத்தோட படிநிலை, பூச்சி மகரந்த சேர்க்கை காணப்படும் சிறப்பிழவு, பல்கூட்டு பாரம்பரியம், மடியத்தின் முக்கியத்துவம், உயிர் தொழில்நுட்போட பயன்பாடு, மரபணு வளக்குறு பாதுகாப்பு பற்றி நீ அறிவது என்ன, மண் அடுக்கமைவு, வேளாண் காடுகளோட நன்மை, கலப்புறுத்தலின் வகை, அதில் சிற்றினம் பேரினங்களுக்கு இடையான பற்றி எழுதுக, இயற்கை பூச்சிக்கொல்லி. ஸோ இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலன்னா ஒன்ஸ் அகெயின் அது பார்த்துருங்க. ரிவிஷன் 2க்கும் அல்லது பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் கூட பிடிஎஃப் எல்லாமே வேணுங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.